Hello my channel viewers, welcome my cooking channel, Nandini Nandan cooking channel. இன்னைக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தி ரெசிபி இன்ட்ரோ듀ஸ் பண்றதுக்காக தான் என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்திருக்குது. நமக்கு ராகி வச்சு பண்ணனா ஒரு பனானா எல்லாமே வச்சு பண்ணனா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூத்தி வேணானா அதுக்கு சொல்லலாம். நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் இது இருந்தாலும் நமக்கு வேற எதுவுமே ஐட்டம் தேவையில்லை. ராகி வச்சு பண்ணனா ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தி ரெசிபி தான் என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக இன்னைக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகுது. நமக்கு பார்க்கலாம். அதுக்காக ராகி பவுடர் இங்கே எடுத்து வச்சிருக்குது. ஒரு 2-3 ஸ்பூன் எல்லாம் போதும். நான் இங்கே ஒரு 3 ஸ்பூன் ராகி பவுடர் எடுத்து வச்சிருக்குது. அது பாலில் மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஸ்மூத்தி ரெசிபி பண்ணுது. அதனால் ரொம்ப ஜாஸ்தியும் நமக்கு வந்து பவுடர் தேவையில்லை. ஒரு 2-3 ஸ்பூன். அதே மாதிரி செவ்வாழைப்பழம் இங்கே எடுத்து வச்சிருக்குது. நமக்கு வந்து ஏது பழம் வேணாலும் நமக்கு இதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் இங்கே செவ்வாழைப்பழம் தான் எடுத்து வச்சிருக்குதேன். ஒரு ரிச்சான ஸ்மூத்தி தான் நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண போகுது. அதனால் வந்து நமக்கு வந்து இது வேணும்னா இதெல்லாம் தேவை இருந்தேன்னா உங்களுக்கு போட்டால் போதும். நான் இங்கே வந்து கேஷ்யூவும் பதாமும் எடுத்து வச்சிருக்குது. டேட்ஸ் எடுத்து வச்சிருக்குது. காய்ச்சி ஆறிய பால் வச்சிருக்குது. ரைசின்ஸு ஃபைனலி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்குது. அதே மாதிரி ஒயிட் சுகர் ஆட் பண்ணலாம். வேணும்னா போட்டால் போதும். நானும் கொஞ்சம் இனிப்பெல்லாம் வேணும்னா நமக்கு வந்து ஒயிட் சுகரும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். டேட்ஸோட இனிப்பெல்லாம் இருக்கும், ரைசின்ஸோட எல்லாம் இருக்கும், ஆனாலும் பழம் எல்லாத்தோட இருக்கும். ஆனாலும் நமக்கு வந்து கொஞ்சம் ஒயிட் சுகர் நமக்கு வந்து இதில் ஆட் பண்ணனா கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நமக்கு வந்து இந்த ராகி ஸ்மூத்தி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். நம்ம வந்து எடுத்து வச்ச ராகி பவுடரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நமக்கு கட்டை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இனி ஒரு பேன் இங்கே வச்சிருக்குதா, அதில் நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த கண்டென்ட் வந்து ஆட் பண்ணலாம். நல்லா கட்டை இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்குது. தண்ணி நல்லா கொதிக்கும் போது நமக்கு வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சா ராகி பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணலாம். நல்லா இறக்கி விடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் தண்ணீர் நம்ம வந்து இந்த ராகி பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குது. இது நமக்கு வந்து ஆறுறதுக்காக வைக்கலாம். நம்ம சூடு பண்ணி வச்ச ராகி இங்கே நல்லா ஆறி எடுத்து வச்சிருக்குது. இனி நமக்கு வந்து ஒரு மிக்சியோட ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்ச பழம், ஏது பழம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். டேட்ஸு, கேஷ்யூ நட் அண்டு பதாம், நம்ம எடுத்து வச்சா ராகி கண்டென்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி நான் பண்ணியிருக்குது. அதில் ஆறியதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு எடுக்கலாம். இனி நமக்கு வந்து பால், காய்ச்சி ஆறிய பால், நமக்கு வந்து சுகர், ஒயிட் சுகர் நமக்கு தேவையான அளவு இனிப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுது. ஒரு ஸ்பூன் சுகர் மட்டும்தான் போட்டிருக்குது. உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி இருந்தால் 2-3 ஸ்பூன் வேணும்னா ஆட் பண்ணலாம். இது நமக்கு வந்து நல்லவனா மிக்ஸ் பண்ணி நம்மோட ராகி ஸ்மூத்தி இங்கே ரெடியாக இருக்குது. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். நமக்கு வந்து இது எடுக்கும்போது நமக்கு வந்து வேறு ஏது ஐட்டம் தேவையில்லை. நம்ம வந்து இட்லியோ தோசையோ അതൊന്നും നമുക്ക് தேவையில்லை. இந்த ஒரு ஐட்டம் இருந்தால் போதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. നമുക്ക് வந்து ഒരു ഇതിലേക്ക് ട്രാൻസ്ഫർ பண்ணலாம்.
இனி ரைசிங்ஸ் நமக்கு வந்து வேணேன்னா எந்த இது போட்டால் போதும், உங்களுக்கு இஷ்டம் இருந்தேன்னா போட்டால் போதும். ரொம்ப இனிப்பொന്നും தேவையில்லைன்னா அது வேண்டியதில்லையா, நான் ஜஸ்ட் ഒന്ന് ஆட் பண்ணது அவ்வளவு. நம்முடைய ராகி ஸ்மூத்தி இங்கே ரெடி ஆயிருக்குதா. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு வந்து ராகி எல்லாம் நமக்கு வந்து உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கால்சியம் அயன் எல்லாம் கண்டென்ட் நல்லா ஜாஸ்தி இருக்குது. നമ്മുടെ உடம்புக்கு ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு ஐட்டம் ராகி. ராகி வச்சு பண்ணனா எல்லா ஐட்டம்ஸும் ரொம்ப நல்லது. நமக்கு வந்து இந்த ஒரு ஈஸியா ப்ரிப்பரேஷன் பண்ணனா நமக்கு இந்த ஒரு ஸ்மூத்தி ரெசிபி வேணும்னா ட்ரை பண்ணலாம். எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் சொல்லுங்க. இனி வேற ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வர்ற வரைக்கும் நன்றி, வணக்கம்.